ஹாய் கைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ. நீங்கள் வந்து புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த லேர்னிங் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு யாருமே சொல்லாத ஒரு பர்ஸ்பெக்டிவ், ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க, நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டை, எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி எப்படி வந்து ஒரு பணம் சம்பாதிக்க முடியும் லாங் டேர்மில், ஒரு சஸ்டைனபுளாக எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு கம்ப்ளீட் வீடியோ. எனக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன லேர்ன் பண்ணேன், என்ன பண்ணால் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஓவரால் வியூ பாயிண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த வியூ பாயிண்ட் வந்து யாருமே எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ணுறது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ண முடியும், ட்ரேடிங் பெருசாக இன்வெஸ்டிங் பெருசாக, எது வந்து கரெக்டான மெத்தடு, எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிகினராக ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மல் பர்சனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஜிம் பாடியெல்லாம் கிடையாது. ஸோ பிகினராக ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிம்முக்குள்ளே நுழையும் போது ஒரு 6 பேக் வச்சுட்டு ஒரு ஆள் வந்து நின்றுட்டுருக்காரு. 6 பேக் வச்சுட்டு நல்லா ஒரு பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் பாடியோட ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எலும்பு கூடா ஒருத்தரோ, இல்லை ரொம்ப ஒபேசிட்டி இருக்கக்கூடிய ரொம்ப குண்டாக இருக்கிற ஒருத்தரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் வந்து ஜிம்முக்கு எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்களும் ஃபிட்னஸ் ஆகணும், ஒரு பாடி பில்டிங் மாதிரியோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஹை லெவல் ஃபிட்னஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வரீங்க. இப்போ நீங்கள் போய் அந்த 2 பர்சனில் யாருக்கிட்ட வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் கேட்பீங்க, யாருக்கிட்ட வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபிட் ஆகிறது எப்படின்னு நீங்கள் யாருக்கிட்ட கேட்பீங்க? ஆப்வியஸ்லி எல்லாருமே போய் அந்த ஃபிட்டாக இருக்கிற 6 பேக் வச்சுருக்கிற பர்சன்கிட்ட தான் நம்ம கேட்போம். ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து யாரோட அட்வைஸை கேட்குறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டோ பணம் சம்பாதிக்கிற இடத்துலையோ யாரோட அட்வைஸ் கேட்குறீங்கன்னா, ஃபெயிலியர் ஆனவங்ககிட்ட போய் கேட்குறீங்க. ஃபெயிலியர் ஆனவங்க ஹியூமன் சைக்காலஜி ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஃபெயிலியர் ஆனவங்க யாருமே வந்து தனக்கு தெரியல, என்னால் அது முடியல, அதனால தான் ஃபெயிலியர் ஆனேன்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நான் கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால தான் ஃபெயிலியர் ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கேம்பிளிங், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நமக்கெல்லாம் சூட்டபுளான இடம் கிடையாது, அது வந்து பணக்காரங்களுக்கு சூட்டபுள், இப்படி தான் சொல்லுவாங்க. யாராவது வந்து இல்லை எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் நான் கெயின் பண்ணல, இல்லை என்னுடைய நாலேஜ் அதுக்கு பத்தலை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபெயிலியரான பர்சன்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏன் ஃபெயிலியர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு சில இன்சைட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கலாம். ஆனால் அவங்க அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா எகெயின் வந்து அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து தன்னுடைய ஃபெயிலியரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக, இது ஹியூமன் சைக்காலஜி, இது வந்து நல்லவங்க கெட்டவங்கிறத பற்றி நான் சொல்ல, இது நார்மல் ப்ராசஸ், எல்லா பீப்புளுமே பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஹியூமன் சைக்காலஜி வந்து அப்படி தான். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ஃபெயிலியரான பர்சனை போய் நீங்கள் கேட்காம சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்கு போய் கேளுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக யார் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, யார் அதை டீச் பண்ணுறாங்களோ, யார் வந்து அதை செய்கிறாங்களோ, அது இந்த சேனல்னு கிடையாது. எங்கே நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஒரு பர்சன் வந்து ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஃபெயிலியரான பர்சன்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய தப்பு சொல்ல மாட்டாங்க, அந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை சொல்லுவோம். இது எல்லா பிஸ்னஸ்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னா சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் அந்த அந்த மாதிரியான ஓரியன்ட் இடத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. இப்போ வந்து ட்ரேடிங் அண்டு இன்வெஸ்டிங் இதில் வந்து எது ரைட்டு, எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகிற எல்லாருமே வந்து ஒரு ஃபூலிஷ் ஆன ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இந்த கான்செப்டில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும், மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க, முழுசாக எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தவங்க இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு எது ரைட் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே ரைட்டு தான், ஆனால் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்துலேயே வந்து ரெண்டுமே உங்களை கவுத்தி விட்டுரும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இன்வெஸ்டிங் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா, லோ ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு 20% 30% ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கொடுக்கும், அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு தப்பான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணுவோம். இன்வெஸ்டிங் வந்து ஒரு கரெக்டான விஷயந்தான், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ட்ரேடிங்கில் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன்.
இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு screener.in வெப்சைட் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த இதில் போய்க்குங்க. போயிட்டு ரிட்டன் ஓவர் ஒரு வருஷத்தில் ரிட்டன் ஓவர் 1 இயர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் கொடுக்கலாம். ரிட்டன் ஓவர் 1 இயர் கிரேட்டர் தென் 100%. அதாவது வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் லாஸ்ட் 1 இயரில் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அப்படியே டபுளாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் 100%க்கு மேலேயும் வரலாம். இதில் வந்து மினிமம் 100% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி 101% ஆர் 120% ஆர் 300% ஸ்டாக் கூட ஃபில்டர் ஆகலாம். ஆனால் மோர் தென் 100% ரிட்டர்ன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1017 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மெஜாரிட்டி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1000 ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்டிங்கை லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இதில் சின்ன கம்பெனிஸ் கூட விட்டுருங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பிக்காக இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ், கோல் இண்டியா, சீமென்ஸு, இந்துஸ்தான் ஜிங்க், அதானி பவர், பஜாஜ், இல்லை மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்டாக்ஸு, மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ். ஸோ இதில் கூட நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதுக்குண்டான மெத்தடை வந்து தான் நீங்கள் வந்து யோசிக்கணுமே தவிர இன்வெஸ்டிங்கில் எனக்கு லோ ரிட்டர்ன் தான் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதுலேயே தப்பாக போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த வருஷம் வேணால் ஃபில்டர் பண்ணிங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்டாக் 200 ஸ்டாக்ஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து லோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடையாது. லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது வருஷத்துக்கு சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் போடும்போது உங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் இந்த ஸ்டாக் 100% கொடுத்துருக்கு அப்படின்னா மேபி அடுத்த வருஷம் ஒரு 30 to 40% கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு 5 வருஷம் டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில வருஷங்களில் வந்து 0% ரிட்டர்ன் ஆறு 10 to 20% ரிட்டர்ன் இப்படி தான் கொடுத்துருக்கலாம். அப்போ ஓவராலாக காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% சிஏஜிஆர் ஆர் 40% ஆர் 20% சிஏஜிஆர் அப்படின்னு வரும். ஆனால் நீங்கள் வந்து வருஷத்துக்கு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ண மாட்டீங்க. எந்த ஸ்டாக் 100% 200% கிடைக்குதோ அதோடைய வேல்யூஷனை மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா? அப்போது 1 இயர் பீரியடில் 100% 1000 ஸ்டாக் போயிருக்கு. 1017 ஸ்டாக் வந்து இது நான் சொல்கிறது வந்து 100% அப்படிங்கிறது வந்து மினிமம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 200 கூட கொடுத்துருக்கலாம், 300 கூட கொடுத்துருக்கலாம். சரிங்களா? இப்போ சைடில் பாருங்கள் 1 இயர் ரிட்டர்ன் 184%. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கிட்டத்தட்ட 200% ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி பாருங்கள் 425% ரீச் ஆகிருக்கு. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய கம்பெனி 212% ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மெத்தடை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். அதனால் இன்வெஸ்டிங் வந்து லோ ரிட்டர்ன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுங்கள். இது வந்து அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம ஹை ரிட்டர்னில் எனக்கு வந்து லோ வேல்யூஷன் எப்படி பார்க்குறது, நான் ப்ரைஸை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் போனீங்க அப்படின்னா இதில் நான் ஒரு கோர்சஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை ஈஸியாக வேல்யூஷன் பண்ணுறது, கரெக்டான ப்ரைஸ் எது, அண்டர் வேல்யூடு ப்ரைஸ் எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இதிலே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை ஸ்விங் ட்ரேடிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்து பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிங் லோ ரிட்டர்ன் கிடையாது, அது ஹை ரிட்டர்னும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பணம் ஈஸியாக பணம் சம்பாரிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு குயிக் ரிச் ஸ்கீம் அப்படிங்கிற கான்செப்ட்டு வருமா?
ஸோ ட்ரேடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக மணி மேக் பண்ணக்கூடிய இடம், அதனால் இன்வெஸ்டிங்கை விட்டு நம்ம ட்ரேடிங் வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் வந்து ஒரு தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா ட்ரேடிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெல்த் கிரியேஷன் மீடியம் கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார் வெல்த் கிரியேஷன். ஏன்னா இந்த அப்ரோச்சில் நீங்கள் போகும்போது நீங்கள் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வெல்த் கிரியேஷன், அதாவது ட்ரேடிங் பண்ணி பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பல பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அப்ரோச்சே வந்து ராங் அப்ரோச். ஸோ அப்போ ட்ரேடிங்னா எதுக்காக நம்ம பண்ணுறோம்? அப்போ ட்ரேடிங் வந்து வெல்த் கிரியேஷன் பண்ணாது அப்படின்னா நம்ம எதுக்கு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானே ட்ரேடிங் பற்றி நிறைய டீச்சிங் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கிறது வந்து கேபிட்டல் கிரியேஷன் விச் மீன்ஸ் இன்கம் ஜென்ரேஷன். ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்கம் ஜென்ரேஷன், கேஷ் ஃப்ளோ, கேபிட்டல் கிரியேஷன், நீங்கள் இதை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? கேபிட்டல் கிரியேஷன் அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 lakhs நீங்கள் வந்து கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி 5 to 10% வந்து ட்ரேடிங்கில் நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் எல்லா மாதமும் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மாதங்கள் 0 ரிட்டர்ன். ஸோ இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதமோ 2 மாதமோ இதை விட கம்மியாக வரலாம், இல்லை எதுவுமே வராமல் 0ல் இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி இருக்கும். அப்போது நம்ம எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரேடிங்கில் ஒரு 10 lakhs கேபிட்டலில் ஒரு 5% to 10% ரிட்டர்ன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு 50,000லேருந்து 50Kலேருந்து நீங்கள் 1 lakh வரைக்கும் நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணுவீங்க. அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? இது ஒரு இன்கம் இல்லைங்களா? நீங்கள் வந்து மந்த்லி ஒரு இன்கம் 50,000லேருந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 10 லட்சம் வச்சு. சரிங்களா? அப்போது இது ஒரு இன்கம் ஜென்ரேஷன். அப்போ இந்த இன்கம் என்ன பண்ணுவீங்க? எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிடுவீங்க. அதாவது வந்து ஒரு சேலரி மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணி இது பண்ணிடுவீங்க. இல்லைன்னா திருப்பி என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங்லேயே போடுவீங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி இல்லாமல் இது ஒரு இன்கமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். கேபிட்டலாக கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் இந்த கேபிட்டலை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணணும். இந்த 100% ஸ்டாக் சொல்கிறேன் இல்லையா, அந்த 100% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணி நீங்கள் வந்து இந்த 50,000 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெய்லியும் உங்களுக்கு ஒரு 1,000 ரூபா, 2,000 ரூபா, 3,000 ரூபா, 4,000 ரூபா இந்த மாதிரியான ப்ராஃபிட்டில் தான் வரும் ட்ரேடிங். ஓகேங்களா? ட்ரேடிங் எப்பப்பெல்லாம் நீங்கள் அந்த ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ இல்லை மந்த் எண்டுலேயோ நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே 10 lakhs நான் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 10 lakhs வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி ஒரு 100% அந்த ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மெத்தடு. இப்போ அதை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 year 2 years நீங்கள் வெயிட் பண்ணணும், உட்காரணும். ஓகேங்களா? 10 lakhs நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது, அந்த போர்ட்ஃபோலியோவை எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படி உங்களால் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் உட்கார முடியாது. இன்னொன்று, இந்த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பை பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து அந்த 100% ரிட்டர்ன் கொடுத்தது இல்லையா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம், அதெல்லாம் எப்படி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் 4 மாதத்துக்கு இப்படியே போயிட்டுருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் வேல்யூபிளான கம்பெனிஸ் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுக்கணும். ஆனால் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு இப்படியே உருண்டுகிட்டே கிடக்கும். சரிங்களா? கொஞ்சமாக தான் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பை மட்டுமே பண்ணிகிட்ருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் வந்து அதில் வந்து அக்யூமுலேஷன் பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே சடனாக மூவ் ஆகி 100% போயிடும், 200% போயிடும். அடுத்தடுத்த 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்துரும். ஸோ இப்படி தான் நேச்சர் இருக்கும். அப்போ இந்த 3-4 மாதத்துக்கு நீங்கள் இந்த 10 லட்சத்தை போட்டு சும்மா உட்காந்தீங்கன்னா உங்களால் சைக்கலாஜிக்கலாக உட்கார முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களால் சைக்கலாஜிக்கலாக அப்படி உட்கார முடியாதுங்கிறதுனால தான் இந்த அப்ரோச்சை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதாவது கேபிட்டல் கிரியேஷனுக்கும் ஒரு இன்கம் ஜென்ரேஷனுக்கும் எடுத்துக்கிட்டு அந்த இன்கம்மை தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் வந்து பெஸ்ட் அப்ரோச். ஏன்னா நீங்கள் ஒரு 6 மாத பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டேபிளாக உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாமல் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலை, அப்படிங்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ரெண்டாவது, அப்படி எதிர்பார்க்கல அப்படின்னா நான் என்றைக்கு வந்து பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற டவுட் வரும். அதுக்கு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ என்ன ஆகும்னா, இப்படி தான் எல்லா பெரிய இன்வெஸ்டரும், நீங்கள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படித்தான் அவங்க வந்து வந்தாங்க.
அவங்க வந்து ட்ரேடிங்கில் மட்டுமே வரல, அதே சமயத்தில் இன்வெஸ்டிங்கே பண்ணலை அப்படிங்கிறதும் கிடையாது. ரெண்டுமே இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த அப்ரோச் வந்து சிஸ்டம்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து சிஸ்டம்ஸ் திங்கிங் அப்படின்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒரு சயின்ஸு. இப்போ நேச்சர் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே சிஸ்டமாக தான் ஒர்க் ஆகுது. ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சாரி, ஒரே நிமிஷம். ஸோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம்ங்கிறது இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இதுதான் சிஸ்டம். சரிங்களா? ஒரு இன்புட்டை நீங்கள் ஒரு ப்ராசஸ்குள்ளே கொடுக்குறீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது. ஓகேங்களா? இதுதான் சிஸ்டம்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிஸ்டம் தான். சரிங்களா? ஒரு மரம், ஒரு மனுஷன் அப்படின்னாலும் சிஸ்டம் தான். இன்புட் வந்து எனர்ஜி, அதாவது சாப்பாடு. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன், அவங்க என்ன செயல் செஞ்சாலும் அதெல்லாம் அவுட்புட்டு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இதை எதோட வேணாலும் நீங்கள் சேர்த்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்டு. ஸோ மழை வர்ற அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெயின், இதெல்லாம் சின்ன வயசுலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? தண்ணி வந்து ஆவியாகி மேலே போய் அப்புறம் மேகமாகி அதுலேருந்து கீழே வந்து திரும்பி தண்ணி ஆகி இப்படி ஒரு லூப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சிஸ்டம். ஸோ நீங்கள் இந்த சிஸ்டமை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்கில். அதை பற்றி நீங்கள் எப்படி அந்த மாதிரி திங்க் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சிஸ்டம் திங்கிங் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேபிட்டல்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா? ஏதோ ஒரு அமௌண்ட்டு கேபிட்டல் வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் ட்ரேடிங்கிற சிஸ்டமுக்கு இன்புட்டாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த ட்ரேடிங் மூலமாக ரெகுலராக மந்த்லி ஆர் டெய்லியுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது அது கேஷாக வெளியே எடுக்கிறீங்க இல்லையா? அப்போது இந்த கேஷை வந்து அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேஷ் வந்து ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். மேபி டெய்லியும் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கலாம், இல்லை வீக்லி ஒரு ரிட்டர்ன் கிடைக்கலாம், இல்லை மந்த்லி, எப்படி இருந்தாலும் மந்த்லி ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த கேஷை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிங் சிஸ்டமுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க. அப்போ இந்த இன்வெஸ்டிங் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா மெதுவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி மெதுவாக உருண்டுட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மல்டி பேகராக ஒரு 2-3 ஸ்டாக் போனால் கூட உங்களுக்கு வெல்த் க்ரியேஷனாக மாறும். இந்த அவுட்புட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிட்டர்ன். ஏன்னா ட்ரேடிங்கில் நீங்கள் 100% ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்வெஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆட்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஹை ரிட்டனை இன்புட்டாக நீங்கள் பாண்டு மார்க்கெட், அதாவது ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவீங்க. அப்போது அதில் தான் வெல்த் க்ரியேஷன் உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரியேட் ஆகும். இதை எகெயின் வந்து நீங்கள் இன்வெஸ்டிங் கொண்டு போகலாம், இல்லைன்னா கேபிட்டலுக்கும் கொண்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பெரிய பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணதை உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியாக எடுத்துக்கிட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாண்டில் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 8% பாண்டில் உங்களுக்கு கிடைக்கும், ஸ்டேபிளாக கிடைக்கும். இப்போது அந்த பாண்டை நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டியாக நீங்கள் ஜீரோதா கொடுத்தீங்கன்னா, இப்போது மேபி நிறைய புரோக்கர் பண்ணுறாங்க, கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாயில் 80 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கேபிட்டலாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணலாம். அதில் ஒரு 10% எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறேன், 10% எடுக்கணுன்னா கூட இந்த கேபிட்டலுக்கும் உங்களுக்கு 8% கிடைக்கும். இந்த 10% இந்த 80 லட்சத்துக்கு உங்களுக்கு 8 லட்சம் அதிலே கிடைக்கும். ஸோ டோட்டலாக 18% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பாண்ட்லேயும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாதிரியாச்சு, அதை நீங்கள் செக்யூரிட்டியாக கொடுத்து ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக திங்க் பண்ணணும். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அது ஃபிக்ஸ்டு இன்கம். ஸோ அதுலேருந்து எடுத்து நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், வெல்த் க்ரியேஷனுக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தில் அதுக்கடுத்து டைவர்ஸி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபோக்கஸ் ஒரு இடத்துல பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம டைவர்ஸி பண்ணுறோம். இது வந்து வெல்த் ப்ரிசர்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? லாங் டேர்மில் நீங்கள் வந்து உங்களுடைய வெல்த்தை காப்பாற்றி அதை காம்பவுண்ட் பண்ணணும் அப்படின்னா
இந்த மாதிரி மெத்தட் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆக முடியும். ஸோ இதுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம்ஸ் திங்கிங் லேர்ன் பண்ணணும் நீங்கள். மென்டல் மாடல்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மென்டல் மாடல்ஸ் எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த மென்டல் மாடல்ஸை நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள். இல்லை நானும் வீடியோஸ் போடுறேன், ஃப்யூச்சரில் போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் இந்த 3யுமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சர் எல்லாமே திங்கிங் ஓரியன்ட், ஓகேங்களா? ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதெல்லாம் கம்மியாயிடுச்சு. யார் மென்டலாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்களோ, யார் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்த காலம் மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க்கில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நானும் உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இதை டீச் பண்ணுறேன்.